உறவுகளே, நாங்க அமைதியான வழியில தான் அணுசக்தியை பயன்படுத்துறோம் என்று இதுவரையில சொல்லிக்கிட்டு இருந்த ஈரான் இப்ப அப்படியே தன்னோட பாதையை மாத்த போறதா ஒரு பகீர் பிரேக்கிங் நியூஸ் வெளியாகி இருக்கு. ஈரானிய தலைமைக்குள்ள இப்ப அணுகுண்டு நியூக்ளியர் பாம்பு வேணுமென்ற கோரிக்கை முன்னெப்போதையும் விட ரொம்ப பலமா ஒலிக்க தொடங்கியிருக்கு. சர்வதேச ஊடகமான ராய்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்கிற இந்த அதிர்ச்சியூட்டும் ரகசிய தகவல்களையும், கமேனியின் மறைவுக்கு பின்னாடி ஈரானிய ராணுவம் IRGC எடுக்க போற அந்த பிரம்மாண்டமான முடிவை பத்தி தான் நாங்க இப்ப ரொம்ப விரிவா பார்க்க போறோம். வணக்கம் உறவுகளே. உலக அரசியல்ல ஒரு போர் நடக்கும்போது அந்த போர் ஒரு நாட்டோட அத்தனை கொள்கைகளையும் அப்படியே புரட்டி போட்டுடும். இன்றைக்கு ஈரானில நடக்கிறதும் அதுதான். கடந்த பிப்ரவரி 28 ஈரானிய உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டப்போ ஈரான் முற்றும் முழுதா நிலைகுலைஞ்சு போயிடும் என்றுதான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இப்ப நிலைமை அப்படியே தலைகீழா மாறியிருக்கு உறவுகளே. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் கூறுவது போல ஈரானிய கடும்போக்காளர்கள் ஹார்ட் லைனர்ஸ் இப்ப அணு ஆயுதங்களை உருவாக்கணும் என்ற கோரிக்கைய ரொம்ப பகிரங்கமா வைக்க தொடங்கியிருக்காங்க. இது வெறும் பேச்சு மட்டுமில்ல உறவுகளே, ஈரானோட அணு கொள்கையையே அடியோடு மாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆரம்பம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. பாருங்க உறவுகளே, இதுவரையில ஈரானோட அணு ஆயுத கனவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருந்தது முன்னாள் தலைவர் கமேனி விதிச்சிருந்த அந்த பத்வா தான். அணு ஆயுதங்களை உருவாக்குறது இஸ்லாமிய கொள்கைகளுக்கு எதிரானது என்று அவர் சொல்லியிருந்தார். ஆனா இப்ப கமேனி இல்ல. அவருக்கு பின்னாடி வந்த அவரோட மகன் மொஜ்டபா கமேனி இன்னும் ஒரு தடவை கூட மக்கள் முன்னாடி வந்து பேசல. அவர் ஒரு கோமாவில இருக்காரெண்டோ அல்லது இஸ்ரேலிய தாக்குதல்ல படுகாயம் அடைஞ்சிருக்காரெண்டோ சர்வதேச ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல ஈரானிய புரட்சிகர காவல் படை IRGC தான் இப்ப ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கு. உறவுகளே, இந்த IRGC தளபதிகள் இப்ப என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நாங்க இவ்வளவு காலமா அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்துல இருந்ததுனால எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. மாறாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களோட அணு உலைகளை உளவு பார்க்கறதுக்கு தான் இந்த ஒப்பந்தம் உதவி இருக்கு என்று ரொம்ப காட்டமா சொல்றாங்க. IRGCயோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிற தஸ்னீம் செய்தி நிறுவனம் ஈரான் உடனடியா NPT ஒப்பந்தத்தில இருந்து வெளியேறணும் என்று ஒரு பிரம்மாண்டமான கட்டுரையை வெளியிட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க என்றால் ஈரானிய அரசியல்வாதி முகமது ஜவாத் லாரிஜானி ஒரு பகீர் அறிவிப்பை விடுத்திருக்கார். அவரோட அண்ணன் அலி லாரிஜானி கடந்த மார்ச் 17 இஸ்ரேலிய தாக்குதல்ல கொல்லப்பட்டாரல்லே, அந்த துக்கம் தாழாம அவர் சொல்ற விடயம் என்னவென்றால், மெதுவாக இந்த NPT ஒப்பந்தத்தை தூக்கி குப்பையில போடுங்க, ஒரு கமிட்டியை போட்டு பாருங்க, இது நமக்கு லாபமாயிண்டு, இல்லாட்டி இதை அப்படியே சர்வதேச சமூகத்திட்டையே விட்டுட்டு நாம நம்ம வழிய பாப்போம் என்று சொல்லியிருக்கார். உறவுகளே, ஈரான் தொலைக்காட்சி விவாதங்கள்ல இப்ப நாசர் துராபி போன்ற கடும்போக்காளர்கள் பேசுறத சர்வதேச ஊடகங்கள் அதிர்ச்சியோட கவனிக்குது. அதிர்ச்சியூட்டும். ஈரானிய மக்கள் அணு ஆயுதத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஒன்னு நாம அதை உருவாக்கணும், இல்லாட்டி வேற எங்கேயாவது இருந்து அதை வாங்கணும் என்று அழுத்தம் கொடுக்கிறாங்க. இது ஈரானோட வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் உறவுகளே. முன்னாடியெல்லாம் அணு ஆயுதம் பற்றி பேசுறது ஒரு மிகப்பெரிய தடை செய்யப்பட்ட விடயமா இருந்தது. ஆனா இன்றைக்கு அது வீதிக்கு வீதி பேசப்படுற ஒரு விடயமா மாறியிருக்கு. அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புப்படி ஈரான் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் ஸ்டேட் என்ற நிலையை அடையத்தான் இதுவரையில முயற்சி செஞ்சுச்சு. அதாவது நினைச்சா ஒரு சில வாரங்கள்ல அணுகுண்ட செய்யக்கூடிய தொழில்நுட்பம் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அதை செஞ்சு உலக நாடுகளோட எதிர்ப்பை சம்பாதிக்க அவங்க விரும்பல. ஆனா இப்ப நடக்கிற போர் அவங்களோட இருத்தலுக்கே அச்சுறுத்தலா அமைஞ்சிருக்கிறதுனால இனி பொறுமையா இருக்க முடியாதுன்னு ஈரானிய ராணுவ தளபதிகள் நினைக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு கெஞ்சிட்டு இருக்கு என்று ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனா ஈரானுக்குள்ள நடக்கிறது அப்படியே வேறொரு பிரம்மாண்டமான திட்டம் என்று சர்வதேச ஊடகங்கள் எச்சரிக்கிறாங்க. உறவுகளே, ஈரானோட நடான்ஸ் மற்றும் ஃபோடோ போன்ற அணு உலைகள் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் எத்தனையோ தடவை குண்டு வீசி இருக்காங்க. கடந்த ஜூன் மாதம் நடந்த 12 நாள் போர்ல கூட ஈரானோட அணு உலைகள் மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சது. ஆனா ஈரான் இப்பவும் தன்னோட யுரேனியத்தை செறிவூற்ற வேலையை நிப்பாட்டல என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் கவலையோட சொல்லியிருக்கார்.
ஈரானிய ஏவுகணைகள் இப்ப இஸ்ரேலோட டெல் அவீவ் வரைக்கும் பாயக்கூடிய வல்லமை பெற்றிருக்கு என்றா அதுல அணு ஆயுதங்களை இணைச்சா என்ன நடக்கும் என்ற பயம் இப்ப அமெரிக்க பென்டகனையுமே அப்படியே உறைஞ்சு போக வச்சிருக்கு. ஈரானோட புதிய உச்சத்தலைவர் மொஜ்டபா கமேனி இன்னும் மௌனமா இருக்கிறதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய சதி இருக்கலாம் என்று சில சர்வதேச உளவு அமைப்புகள் கருதுது. ஈரானோட புதிய உச்சத்தலைவர் மொஜ்டபா கமேனி உண்மையிலே உயிரோட இருக்காரா இல்லையா என்றதே இப்ப ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த சூழல்ல ஈரானோட புதிய எதிர்காலத்தையும் அந்த அணுகுண்டு கொள்கையையும் தீர்மானிக்க போறது IRGC தளபதிகள் தான் என்றது இப்ப அப்பட்டமா தெரியுது. யுத்தம் தொடங்கி இப்ப 27 நாள் ஆகிட்டது. ஹர்மூஸ் ஜலசந்திய மூடி உலக பொருளாதாரத்தையே அசைச்சு பார்த்த ஈரான் இப்ப அணு ஆயுதத்தால உலகத்தையே மிரட்டத் தொடங்கியிருக்கு. ட்ரம்ப் கொடுத்திருக்கிற அந்த 72 மணி நேர கெடுவுக்குள்ள ஈரான் என்ன முடிவெடுக்க போகுது என்ற அந்த பகீர் கேள்வியோட தான் இப்ப ஒட்டுமொத்த உலகமே பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருக்கு. உறவுகளே, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பதிலாக ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் என்ற கடும்போக்காளர்களின் கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது உலகப் போருக்கு வழிவகுக்குமா அல்லது ஈரானின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமா? உங்களது ஆழ்ந்த அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.